நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் இறை வழிபாடு செய்வதை தவிர்த்து விடுவாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் அசைவம் சாப்பிடுவது தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, எது எப்படியாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானுக்கு உரிய நாளாகுங்க. அந்த நாளில் நம்ம இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை நினைத்து வழிபாடு நம்ம செய்வதனால நம்முடைய குடும்பத்தில் பெரிய அளவில் வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. தோல்வியை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. வெற்றி மேல் வெற்றி அடைவதற்கு உண்டான வழிகள் நம்ம கண்ணு முன்னாடியே தெரியக்கூடிய அற்புதமான வழிபாடு தாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் வழிபாடாகும். மலையளவு துன்பத்தை கூட கழுகு அளவு ஆக்கிவிடக்கூடிய வழிபாடு தாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நம்முடைய வீட்டில் எப்பொழுது நம்ம செய்ய வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சூரிய பகவானை போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இந்த வழிபாட்டை நம்ம ஞாயிற்றுக்கிழமை நாளில் எப்போது செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை நேரம், அதாவது ராகு கால நேரம் என்று சொல்லக்கூடிய மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளான நேரத்தில் இந்த ராகு கால சமயத்தில் உங்களுடைய வீட்டில் இருந்த விளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேணுங்க. இதற்கு முதல்ல ஒரு சின்ன பித்தளை தாம்பாள தட்டை நீங்கள் எடுத்துக்க வேணும். அதற்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமையை எடுத்து அந்த தட்டு முழுவதுமே நீங்கள் பரப்பி வைக்க வேணுங்க. அதற்கு மேலே ஒரு மண் அகல் விளக்க வைத்து அதில் நல்லெண்ணெயை ஊற்றி சிவப்பு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேணும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பிரார்த்தனைக்காக இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு இந்த தீபத்திற்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து குறைஞ்சபட்சம் 15 நிமிடமாவது நீங்கள் சூரிய பகவானையும் எம்பெருமானையும் மனதார நினைத்து நீங்கள் வழிபட வேணும். அதற்கு பிறகு உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார நினைத்து இந்த வேண்டுதலை முன்வைக்க வேணுங்க. கோதுமை விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமாக இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை ஏற்றி கூட இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க. இதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. மேலுமே ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் எல்லாத்தையுமே விலக்கி விடுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்குங்க, என்னடா வாழ்க்கை இது, பிறந்த நேரமோ என்னமோ தெரியலை, நாய்ப்படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோங்க. அப்படிப்பட்ட எல்லோருக்குமே விடிவு காலம் தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை தாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடாகும். விடாமல் எல்லா ஞாயிற்றுக்கிழமை நாள்லையும் இந்த விளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபட வேணுங்க. திங்கட்கிழமை நாளில் அந்த விளக்கை எடுத்து நீங்கள் சுத்தம் செய்து விட்டு தானியத்தை பசுமாட்டிற்கோ இல்லைன்னா காகத்துக்கோ குருவிகளுக்கோ நீங்கள் இரையாக போட்டு விடலாங்க. அவ்வளவுதாங்க இந்த வேண்டுதலானது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, கடன் பிரச்சனை இருக்குது, வீட்டில் சுபகாரிய தடை ஏற்பட்டு கொண்டே இருக்குது, ஜாதக கட்டத்தில் நேரம் சரியில்லை, பெரிய பெரிய பரிகாரங்கள் செய்ய சொன்னாங்க, ஆனால் அதற்கு எனக்கு நேரம் இல்லை, பணமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யலாங்க. நவ கிரகங்களால் இருக்கக்கூடிய கோளாறுகளை சரி செய்வதற்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வழிபாடானது சிறப்புக்குரியதாகுங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளும் தடங்கல்களும் இருந்து கொண்டே தாங்க இருக்குது. ஒருவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு இருப்பதில்லை, அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருப்பதில்லை. அவ்வளவு தானே தவிர பிரச்சனைகளுக்கு மட்டும் எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குதுங்க. அதை எதிர்கொண்டு நமக்கு சமாளிப்பதற்கு நம்முடைய மனதில் தைரியமானது இருக்க வேணும். ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனையை பார்த்தா கூட உடனே மனம் தளர்ந்து போயிடுவாங்க. அவங்களால எப்படி அடுத்த கட்ட வாழ்க்கை பாதையில் முன்னேற்றத்தை சந்திக்க முடியும்? உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாற சூரிய பகவானை நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க.
தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து கோடான கோடி பலாபலனை கொடுக்கக்கூடியதாகுங்க. நம்முடைய முன்னோர்கள் காலத்திலேருந்தே நமக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் கூட சூரிய நமஸ்காரத்தை செய்பவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இது மறுக்க முடியாத உண்மையும் கூடங்க. சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாதவங்க சூரியனுக்கு எளிய பரிகாரங்கள் செஞ்சு வழிபடலாங்க. இப்படி செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சூரியனுடைய பிரகாசமான ஒளியை போலவே உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதுங்க, நம்முடைய பாதி பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. சுய ஜாதகத்தில் சூரியன் அமைந்திருக்கக்கூடிய இடமே ரொம்பவே பிரகாசமானதாகுங்க. சூரியன் சரியான இடத்துல அமர்ந்திருந்தாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அவரை போலவே ஒளிமிக்கதாக மாறிவிடுங்க. அவர் உங்களுடைய ஜாதகத்தில் வலுவிழந்து விட்டார் அப்படின்னா வாழ்க்கையில் தொடர்ந்து போராட்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாக்குங்க. அப்படி இருக்கும்போது ஒரு செப்பு பாத்திரத்தில் தினமும் இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணீரையும் அதில் சில தானியங்கள் இல்லைன்னா நவ தானியங்களை கூட சேர்த்து வைத்து கொள்ளலாங்க. தானிய வகைகள் ஏதாவது ஒன்றை கட்டாயமாக அந்த தண்ணீரில் நீங்கள் போட்டு வைப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. அதற்கு பிறகு அதற்கு அடுத்த நாள் காலையில் சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் சூரிய பகவானுக்கு அந்த தண்ணீரை தினமும் நீங்கள் சமர்ப்பணம் செய்ய வேணுங்க. இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகி புதிய வழியானது பிறக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எந்த கதவு திறந்திருந்தாலும் அடைத்து கொண்டிருப்பது போல ஒரு உணர்வானது ஏற்படுங்க. வழியே இல்லாத நேரத்தில் புதிய கதவு ஒன்று திறக்குதா என ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் சூரிய பகவானுடைய இந்த வழிபாட்டை செய்யுங்க. உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சூரியனை மிஞ்சிய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாதுங்க. சூரியன் இல்லை என்றால் பூமியும் கிடையாது. சூரிய கடவுளை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே நிச்சயமாக கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் கோவிலுக்கு போகும்போது சூரியனுக்கு உரிய வஸ்திரத்தை நவகிரக சூரியனுக்கு நீங்கள் அணிவித்துட்டு வந்தீங்க அப்படின்னா சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. சுப செய்திகள் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நீங்கள் தினமும் காலையில் சொல்ல வேண்டிய சூரிய மந்திரத்தை சொல்ல அன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய சூரிய பகவான் மந்திரம் பார்த்திங்கன்னா, காசினி இருளை நீக்கும் கதிரொளியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிக எனை ரட்சிப்பாய் செங்கதிரவனை போற்று என்ற மந்திரத்தை நீங்க தினமும் காலையில் குளித்துவிட்டு கிழக்கு திசை பார்த்தபடி நின்று சூரிய பகவானை பார்த்து 10 முறை சொல்லி நீங்கள் வழிபட வேணுங்க. இப்படி வழிபடுவதனால உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. உங்களுக்கு மனோபலமானது அதிகரிக்குங்க. ஞாயிற்றுக்கிழமையில் அதிகாலையில் குளித்த பிறகு சொல்ல இந்த மந்திரத்திலையும் மேலுமே நல்ல பலன்களானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த சூரிய மந்திரம் நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்துங்க, அமைதி நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும், நல்ல சிந்தனைகளை உருவாக்குங்க. அதே போல் சூரிய நமஸ்காரம் நம்முடைய உடலை பலப்படுத்தும், எந்த நோயிலிருந்து நம்மை காக்கும் உன்னதமானதாக சொல்லக்கூடியதாகுங்க. சூரிய பகவான் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவாருங்க. இவர் ஆதித்யன், ரவி, பாஸ்வரன், கதிரவன், மித்ரன் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுறாரு. 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரக்கூடிய சூரிய பகவானுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்களானது கணக்கெடுக்கப்படுதுங்க. நவ கிரகங்களில் தலைமை கிரகமாக போற்றக்கூடிய சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமையானது சொல்லப்படுது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து போன்ற யோகங்கள் அமைய வேணும் அப்படின்னா அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருளானது நிறைந்திருந்துச்சு மட்டுமே கிடைக்குங்க. ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை நம்ம வழிபடுவதன் மூலமாக சூரிய பகவானுடைய அருளும் எதிரிகளை வெல்லக்கூடிய பலமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது.
இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படுங்க. இந்த பதிவில் சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம எப்படி வழிபாடு செஞ்சோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.